அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன். புதுசாக யாராவது என்னோட சேனலை பார்த்து இருந்தேன்னா பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் காலையில் எடுத்தது. காலையில் வந்து நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக ராம்நாத் போகலான் இருந்தேன். ஆனால் இன்னும் வெள்ளனமே எழுந்திரிச்சு சாம்பார் வச்சாச்சு. சாம்பார் வச்சுட்டு பக்கத்துலேயே பால் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அம்மா. எனக்கு பசும்பால் தனியாகவும் வீட்டுக்கு வந்து ஆவின் பாலும் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஹார்லிக்ஸ் போட்டு கேட்டேன். அதோட ஹார்லிக்ஸ் சீனி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாலையும் காய்ச்சியாச்சு. என்னால் இந்த காப்பி டீயை வந்து அவாய்ட் பண்ணவே முடியலை. நானும் எவ்வளோக்கோ வெறுத்து பார்க்குறேன், என்னால் ஒதுக்கவும் முடியலை. ஆப்ரேஷன் பண்ண புதுசில் ஒதுக்கி வைக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் செல்லவுமே நான் எடுத்து மறுபடியும் பழையபடி டீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி பார்க்குறேன். இன்ஷால்லா எனக்காக நீங்கள் துவா பண்ணுங்கள், உங்களுக்காக நாங்கள் துவா பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் பழம் திங்ஸ் இதெல்லாம் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வாங்க போயிருந்தேன். அதுக்கு தான் ராம்நாத் போயிருந்தேன். இப்போ நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாமே. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய பொண்ணு வந்து ஒரு பழத்தை எடுத்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி சாப்பிட்டுட்டா. கொண்டு போகிறக்காக சில திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம கடையிலேயே இருக்குது. அதிலெல்லாம் பார்த்து அதுக்கு மேட்ச் ஆகிறாப்பில் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து சும்மா சிம்பிளாக தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். நான் வந்து சீரெலாம் ஒன்றும் கொண்டு போகலை. சும்மா சிம்பிளாக சின்ன சின்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன். அதான் நான் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கினோம். பல வகைகள், மாம்பழம், ஆப்பிள் பழம், அப்புறம் வந்து மாதுளம்பழம், அப்புறம் வாழைப்பழம், கொஞ்சம் ஸ்வீட் ஐட்ஸும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இவ்வளோ தான் நாங்கள் கொண்டு போனது. இது வந்து சீரியல்ல சும்மா சிம்பிளாக அண்ணன் பொண்ணுக்கு வந்து நாங்கள் வாங்கிட்டு போனோம் ஜாமான். இது இந்த சாரி தான் நான் எடுத்துகிட்டு போனேன். ரோஸு, க்ரீனு, அப்புறம் வந்து வயலட் 3 கலந்தது. பக்கத்தில் உள்ளது என்னோடய சிஸ்டர் எடுத்தது. இன்னும் 2 தட்டில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து என் சிஸ்டரோடைய நாத்தனான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க 2 பேரும் கொண்டு வந்தது. அக்காவும் வேணும் எங்களுக்கு. எப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவுடைய சிஸ்டர் இருக்காங்கள்ல, அவங்களுடைய பொண்ணுங்க தான் அவங்க 2 பேரும். காலையில் வந்த சீரியலாம் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் போனதை ஒரு லெவல் 30க்கு தான் போனோம். அதனால் எங்களால் அதெல்லாம் எடுக்க முடியலை. ஈவினிங் நாங்கள் கொண்டு போனது மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் போய் நாங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 4:30க்கு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வேனில் தான் நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு நல்லபடியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஏன்னா பசங்களுக்கு பார்த்திங்கன்னா லீவு. ஃபங்க்ஷன் வந்து சனிக்கிழமை. எங்கள் ஊரில் எப்போவுமே வெள்ளி சனி தானே லீவ் விடுவாங்க. அதனாலே அவங்களுக்கு செம கொண்டாட்டம் லீவ் டயத்தில் வச்சுட்டனால எல்லாருமே அதோட வேனில் போய் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க பசங்க. சரி, நம்ம லீவ் நாளையில் தான் எங்கேயும் சுற்றி பார்க்குற கூட்டிகிட்டு போவோம். ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதுக்கெலாம் பரீட்சை லீவு சமயத்தில். இப்போ வந்து இந்த மாதிரி லீவில் இப்படி ஃபங்க்ஷன் இருந்தது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லபடியாக அவங்களையும் கூட்டிகிட்டு போய் எல்லாம் காமிச்சிட்டு வந்தாச்சு. வந்ததோடு பார்த்திங்கன்னா, நைட் வந்து பசங்க எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதோட சரி வாங்க கடற்கரைக்கு போவோம்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமா கிளம்பியாச்சு. ஒரு 4 பைக்கில் போனோம். அப்புறம் திரும்பி வரும்போது ஆட்டோவில் வந்தாச்சு. பாதி பேர் பைக்கில் வந்தாச்சு. என்னோடய பையனுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டாலே அவனுக்கு 7ஆம் பேர் முடியாமல் இருப்பான். அதே மாதிரியே கரெக்டாக காய்ச்சல் வந்துருச்சு, இழப்பு பார்க்குது. அப்புறம் வந்து இருமல் அதிகமாக இருந்துச்சு. கடைசியில் ஒரு வழியாக சரி பரவாயில்ல, என்னன்னாலும் பசங்களை நீ கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போய் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே சிஸ்டருடைய ஹஸ்பண்ட்லாம் போய் 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். ஏன்னா பசங்களை ஃபஸ்ட்டு கொண்டு போய் என்னோடய ஹஸ்பண்ட் விட்டுட்டு அப்புறம் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனோன்னா அதுக்குள்ளே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடிக்கடி நாங்கள் போவோம் பனைக்குளத்து பீச்சுக்கு. இப்போ 6 மந்த்து ஆப்ரேஷன் பண்ணது போகல. என்னுடைய ஹஸ்பண்டோடைய பிரதர் இருக்காங்கள்ல, அவங்க சைட்லேருந்து அடிக்கடி கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க ஊர் பனைக்குளம் தான், அதனால் அடிக்கடி போவோம். வீட்டு சைட்லேருந்து இது வரைக்கும் போனதில்லை. இதான் ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சிஸ்டர் எல்லாரோடையும் சேர்ந்து போனது. இந்த டைம் அவங்க கூப்பிட்டாங்க. நான் 6 மாதமாக சரி பசங்களை கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு வேலையாக அப்போ வந்து என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.